கும்முன்னு குத்துற கூட்டண்டா ஏடா கோடன ஏழ்றதா நானே நானே வந்தது தானா சேர்ந்த கூட்டம்டா என்னத்த சொல்றது ஒத்திக்கோ ஒதுங்கிக்கோ என்னத்த சொல்றது ஒத்திக்கோ ஒதுங்கிக்கோ பாடத்தான் தெரியும் பேச தெரியாது. ஸோ ரொம்ப அதிகமாக பேச விரும்பலை. இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். சாய் ப்ரோ கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எதுவுமே நம்ம நீங்களே பாடுங்க, நான் ஃப்ரீயாக விட்டுருவாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டெலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. என் கூட பணிபுரிஞ்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைக்க முக்கியமான காரணம் வந்தது எங்கள் அண்ணன் சாயண்ணன் தான், ஸ்ரீ சாயண்ணன் தான். அவர் தான் என் மேலே கொஞ்சம் அக்கறை எப்பவுமே வச்சுருப்பார், தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதாபாத்திரம் சொல்ல முடியும், கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கேரக்டர், கொஞ்சம் வில்லத்தனமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்னால் செய்ய முடியுமான்னு எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஊக்கம் கொடுத்த இயக்குனர் மணி அவர்களுக்கு, என் நண்பர் பிரதர், அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நல்ல ஸ்பேஸ் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் நான் பெட்டராக பண்ணுறதுக்கு நீங்கள் நாளைக்கு பாராட்டுறீங்கன்னா அதுக்கு பெரிய காரணம் வந்து மணி ப்ரோ தான். இந்த படத்தை வந்து நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணி நாளைக்கு அது ஒரு வெற்றி படம் ஆக்கணுன்ட்டு வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் இடத்துல பணி நன்றி கூறி வணக்கங்கள் சொல்லி விடைபெற்றிருக்கேன். கண்மணி வந்து நான் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி தெலுங்கு, கன்னடா, பாஸ்ட் 12 இயர்ஸாக தெலுங்கு, தமிழ் நிறைய படங்கள், பெரிய படங்கள், சின்ன படங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் இஸ் இன் மை மெமரபிள் மூவி இன் லைஃப். எதனால சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து எல்லா படத்துக்கும் ஒர்க் பண்ணுவோம். மியூசிக் முடிஞ்சிச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷனை திருப்பி எப்போ மீட் பண்ணுவோம் தெரியாது. பட் இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக நின்று ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் பை ஒன். இன்றைக்கி நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துக்கு நான் வெறும் மியூசிக் டைரக்டர் மட்டும் கிடையாது, ஆஸ் எ எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர்னு சொல்கிறதால எக்ஸிக்யூட்னு சொல்கிறதான் தெரில, போஸ்டர் மட்டும்தான் ஓட்டல, அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்கேன் இந்த படத்தில். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தில் மெயினாக ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் அங்கிள், ராஜேந்திர பிரசாத் அங்கிள். ஸோ அவர் ஆக்சுவலாக சென்னைக்கு வந்தது வந்து ஒரு படம், தமிழ் மூவி வந்து ஒரு நல்லா ஓடிட்டுருக்கிற படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக வந்தார். ஸோ அந்த டைமில் வந்து மணி ப்ரோ வந்து இஸ் லைக் எ பிரதர் ஃபார் மீ. நாங்கள் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய விஷயங்கள். அப்போ அந்த டைமில் கரெக்டாக இந்த ப்ராஜெக்டை வந்து நான் எடுத்து அவருக்கு கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் என்னை நம்பி, అంకుల్ గారు చాలా థ్యాంక్స్ నా కోసం నమ్మి మీరు ప్రొడ్యూస్ చేసినందుకు. ஸோ இன்றைக்கி அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி இங்கே நிற்கிறோன்னா காரணம் அவர் தான். கிட்டே இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் மணி ப்ரோவும் அவரோட எஃபர்ட், அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவரும் இன்வெஸ்ட் பண்ணி உள்ள, ஏன்னா அவரோட லைஃபு ஃபேமிலி விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரு சென்னையில், ஐ நோ எவ்ரி திங். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் இஸ் ஹார்ட் ஒர்க். அதனால தான் நாங்கள் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் அதர் பர்சன் வந்து எங்கள் சிவம் ப்ரோ, இன்னைக்கு த பிக் சிங்கர் அண்ட் வில்லன் கண்மணி படத்துக்கு த மெயின் தூணு. படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் எவ்வளோ பேர் கேரக்டர் பண்ணியிருக்கார். படத்தையே ஒரு ரிட்டர்னிங் பாயிண்ட் அவர் தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். அனைவருக்கும் வணக்கம். கவிதாக்கா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க. இந்த பற்றின ஒரு முறையான அறிமுகத்தை இப்போ தான் முதல் முறையாக நான் கேட்குறேன். தமிழ் சினிமாவுடைய ஒரு போக்கு வந்து மாறினதுக்கு மிக முக்கியமான காரணமாக ஒரு தயாரிப்பாளர் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்த சிவிகுமார் சார் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த திரைப்படத்தை பார்க்கலாம், இந்த தேட்டரில் பார்க்கலாம், இப்படி எல்லா வகையான மதிப்பீடுகளையுமே வந்து இவருடைய பேஜில் போய் பார்த்தா தெரியும். கேபிள் சங்கர் சார் வணக்கம் சார். அவருடைய 6 அத்தியாயம், தொட்டால் தொடரும், இந்த படங்கள்லாம் நடித்தவர் தான் நம்ம தமன் ப்ரோ. அவருடைய இந்த திரைப்படத்தில் நான் பாடல் எழுத பணியாற்றினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் வந்து இசையமைப்பாளர் ஸ்ரீ சாய் தேவ் அவர்கள் மூலமாக தான் எனக்கு இந்த படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு கிடைச்சிது. அவர் இந்த மேடையில் நிறைய முறை சொன்னார், நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோன்னு. இது மற்றவங்க எல்லாத்துக்குமே எந்த அளவுக்கு பொருந்துச்சோ தெரில. எனக்கு உண்மையிலே அவர் சொன்னது 100% உண்மையான ஒரு விஷயம். இந்த ஸ்டூடியோவில் வந்து அவர் ஸ்டூடியோவில் பார்த்த லிரிக்ஸிஸ்ட்டை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். உண்மையிலே நான் ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர். டைட்டில் வந்து பிக் பாஸில் மட்டும் நீங்கள் வின் பண்ணல, மக்களுடைய மனதையும் வென்றிருக்கிறீங்க. அவரோட ஆரி ப்ரோ வந்து அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் திரைப்படத்தில் வசனம் எழுதுறது மூலமாக. அந்த படம் விரைவில் வந்துட்டுருக்கு. மாறன் அண்ணா ஒரே ஒரு டைலாகில் ட்ரெண்ட் ஆகிட்டார், எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து கண்மணி திரைப்படத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன்.
எனக்கு வந்து ஒரு கனவு போல் இருக்குது இந்த விழா. ஏன் அப்படின்னா கனவு மணின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு. ஏன்னா இயக்குனர் வந்து இந்த திரைப்படத்தை ஸ்ரீமணி அவர்கள் இயக்குனர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அதுதான் அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்க மாட்டார். தன்னுடைய முழு எஃபோர்ட்டை வந்து அதில் போட்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆள். இப்போ வரைக்கும் அவர் அதை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தது. ரொம்ப நாளாக வந்து கிடப்பில் கிடந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து உண்மையிலே நாங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கோம் அப்படிங்கிறது தான். ரொம்ப நாளாக இந்த இந்த நிகழ்வுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொட்டாச்சி அண்ணனுடைய மகள் எங்கே திரும்பினாலுமே வந்து டிவி சேனல்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அவங்கள பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இத்தனை பேர் இங்கே வருகை தந்ததில். இன்றைக்கி வந்து இதை ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தமிழகத்துடைய ட்ரெண்டிங்கை தீர்மானிக்கிற ஒரு மிக முக்கியமான சேனலாக விஜய் டிவி இருக்குன்னா அதில் பெரிய கான்ட்ரிபியூஷன் மகேஷ் அண்ணாவுக்கு. அவர் இருக்கிற இதே மேடையில் நான் பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய சர்க்கிளில் இருக்கிற எல்லாருமே இன்ஃபேக்ட் வந்து நவீன் அண்ணா, சதீஷ் அண்ணா எல்லாமே வந்து வன்னி அரசு எல்லாமே என்னோடய ரூம்மேட்ஸாக இருந்தவங்க. ஸோ அவங்க போகும்போது ஒவ்வொரு முறையும் நான் கலக்கப்போவது யாருக்கான எல்லா ஸ்கிரிப்ட்ஸ்லையுமே நான் வந்து டிஸ்கஷனில் இருந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அவரை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த ஒரு விழாவில் இசையமைப்பாளர் ஷாஹிது பேசும்போது சொன்னாங்க, சவுண்ட் இன்ஜினியர் வரைக்கும் குறிப்பிட்டு அவங்கள வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு இசை விழாவை ரொம்ப அரிதாக பார்க்க முடியுது. ஸோ இசை விழாவாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுல மீண்டும் ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு கூடுதல் சந்தோஷம் எனக்கு, இந்த இடத்துல இங்கே உட்காந்து எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து எல்லா இதையும் எழுதின ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு காலைல வந்ததுலேருந்தே ஒரே டென்ஷன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிலாசபராக, ஒரு வெல்விஷராக, ஒரு கைடாக, எக்ஸட்ரா அப்படி இருக்கிற ஒருத்தர் வரணுமேன்ற அந்த டென்ஷன்லேயே இருந்தேன். அதனால் என்னால் சரியாக கூட வெளியெல்லாம் கொடுக்க முடியல. அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணேன், சார் எப்படி சார் அப்படின்னு. மழையாக இருக்குது, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் வந்துடுறேன்டா, 10 மணிக்குள்ளேயே வந்துடுவேன். ஒரே டிராஃபிக், இங்கே 1 வேவாக மாற்றிட்டாங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா, நான் வந்துடுவேன் கன்ஃபார்மாக அப்படின்னாரு. அவரை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி வந்தது. அதே நேரத்தில் இந்த ப்ரொமோஷனல் சாங்கை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணிங்க, ஒரு அப்ரிஷியேட் கொடுத்தீங்க பாருங்கள் உங்கள் கைத்தட்டல் மூலமாக. அதில் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி வந்தது. அதனால் இன்றைக்கி என்னால் சரியாக பேச முடியல. மற்றபடி மகேஷ் ப்ரோ, தமன் ப்ரோ, அப்புறமா மாறன் அண்ணா, கேபிள் சங்கர் சார், ஹரி ப்ரோ, அப்புறமா எனக்கு இன்றைக்கி எல்லாமே A to Z வழி நடத்தி கொண்டு இருக்கிற என்னுடைய தலைவர் சிவி சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பாட்டு வந்து நான் எழுதுறதாவே இல்லை. ஏன்னா படத்தில் நடிக்க கன்ஃபார்ம் ஆனேன், ஒரு காமெடியனாக கன்ஃபார்ம் ஆனேன். அவர் வந்து ஸ்ரீமணி ப்ரோ வந்து எனக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து சாமி படத்தோட முன்னாடி வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து, அப்புறமா மேடி ப்ரோ வந்து நரேட் பண்ணாங்க. அதுதான் நடந்தது. அப்புறம் இந்த பாட்டு வந்து ஒரு 2 பேர் எழுதியிருக்காங்க, அவருக்கு செட் ஆகலை. அப்போது ஸ்ரீமணி ப்ரோ என்கிட்ட ஃபோனில் சொன்னார், ப்ரோ இது மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் சாங் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம், அதில் வந்து அண்ணாத்தை ஆடுறார் ஒத்திக்கோ அப்படின்னு ஃபஸ்ட்டு லைன் வர மாதிரி வச்சுட்டு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங்கு அப்படின்னாரு. சரி நீங்கள் டியூனை கொடுங்க ப்ரோ, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு நீங்கள் டியூனை அனுப்பிடுங்க, நான் நேரிலலாம் வரல, அதை பார்த்துட்டு என்னால் முடியும்னா ஐ கேன், அதர்வைஸ் இல்லைனா நான் இக்னோர் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூனை அனுப்பிச்சேன். அப்போ சாய் ப்ரோ வந்து டியூனை அனுப்பிச்சிட்டு அவர் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கொஞ்சம் கைட் பண்ணாங்க. கைட் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு 1/2 hour 45 minutes எழுதி முடிச்சுட்டேங்க அப்படின்னு. பண்ணுங்கன்னாங்க. அப்போ தான் சொன்னேன், கும்முன்னு குத்துற கூட்டண்டா, ஏடா கூட நான் ஏழ்றது தான், தண்டச்சோறுன்னு பட்டம் வந்தது, தானா சேர்ந்த சொந்தம் தான், என்னத்தை சொல்கிறது ஒத்திக்கோ ஒதுங்கிக்கோ, உண்மைத்தான் சொல்லுறேன் ஒத்துக்க ஏற்றுக்கோ, வேஷம் இல்லடா பந்தண்டா பாசண்டா, அகிலு பிகிலு பாடிடா, சீர்னா சிங்கண்டா செவிலு அவளுடா அப்படின்னேன். இல்லை ப்ரோ அதே லைனை போட்டிங்கன்னா அங்கே வேலைக்கு ஆகாது, அதனால் ஒத்திக்கோ ஒதுங்கிக்கோன்னு இங்கே மாற்றிட்டேன், அந்த ஒரு லைன் மட்டும் தான் மாற்றிட்டேன், மற்றபடி சாங் நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுங்க. அப்புறமா பாம்பே பாக்கியா ப்ரோ வந்து பண்ணி பார்த்தாங்க, நல்லா இருக்கேன், இதை நம்ம பண்ண வேணாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நம்ம எனக்கு பேர் மறந்துச்சு, சஞ்சய் ப்ரோ உங்கள் பக்கத்தில் இருக்காரு, ஹரி ப்ரோ என்ன சொன்னாங்க, இந்த லைனே நல்லா இருக்குது, இதையே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா விதத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சாய் ப்ரோவாக இருக்கட்டும், ஸ்ரீமணி ப்ரோவாக இருக்கட்டும்,
எல்லாருமே அந்த ஸ்டூடியோவில் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த பாட்டு இப்படி வந்திருக்கு. மேலும் நிறைய பாட்டு நான் எழுதியிருக்கேன், எல்லாம் வரணும், அவுட் வரணும், 1 by 1 வரணும். அதே சாய் ப்ரோ ஸ்டூடியோலேயே பார்த்தீங்கன்னா இப்போது சஞ்சய் ப்ரோவுக்கும் ஒரு மெலோடி சாங் ஒன்று எழுதினேன், அதுவும் அவுட் நல்லா வந்திருக்கு, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால் வரணும். அதனால் பத்திரிகையாளர் நீங்கள் தான் என்னை வந்து ப்ரொமோட் பண்ணோம். அதே மாதிரி என்னை நிறைய பேர் கேட்குறாங்க, ஜில் ஜக்கு அப்புறம் ரொம்ப படம் இல்லவே இல்லையான்னு. அதில் காமெடியான பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க, அதுக்கப்புறம் இல்லை. என்கிட்ட வந்த எல்லா டைரக்டருமே பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர். அதனால் எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணேன், யாரையுமே இக்னோர் பண்ணல. அப்படி தான் ஸ்ரீமணி ப்ரோவும் வந்து நியூ டைரக்டர். அது மாதிரி தான் எனக்கு இப்போ காட் கிரேஸ் பாலுமேந்திரா சார் பிளெஸ்ஸிங்கில் வந்து எனக்கு சிவி சார் வந்து கொற்றவைன்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் நல்லா பண்ணியிருக்கேன். அடுத்த படமும் ஒன்று பண்ணியிருந்துருக்கேன் அவரோட பேனரில். இனிமேட்லேருந்து எனக்கு எல்லாமே வழி நடத்துறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கைட் கிடச்சிருக்காரு. அதனால் இனிமேட்டில் நான் நல்லாவே வருவேன். நீங்கள் எனக்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணி சப்போர்ட் பண்ணாவே நான் அடுத்த லெவலுக்கு வந்துடுவேன். தேங்க்யூ. கண்மணி பாபா இந்த படம் பார்த்தேன். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் தமன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பாப்பா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரைலர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லா புகழுமே இறைவனுக்கே. தமன் நல்லா வாழணும். அவரோட படம் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கணும். ஈரோடு மகேஷ் நல்லா வாழணும், ஆரி நல்லா வாழணும், இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா வாழணும், நீங்கள் எல்லோரும் நல்லா வாழணும். இவங்கெல்லாம் வாய்ப்பு தாங்க, இவங்களாம் சாதிப்பாங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த படம் ஜெயிக்கணும். தேங்க்யூ. மேலே கண்மணி திரைப்படம் வந்து தயாரிப்பாளர் நண்பர் சுந்தர்ஜி அவர் மூலமாக வந்து இந்த வெளியீடு வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருக்காரு. அவர் ஊரில் சொல்லுவாங்க எல்லோரும் வந்து கடைஞ்சி எடுத்தவர்னு. உண்மையிலே நான் பார்த்து கடைஞ்சி எடுத்தவர் தான் இவர் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாம் அவ்வளோ கணக்கு பார்த்து ஒரு இந்த வெளியீடு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் வந்து என்னோடய உதவியாளர் ராஜதுரை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோ நல்ல குழுன்னு ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்குறாரு. மணி புது டைரக்டர் மாதிரி இல்லை. இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம், மியூசிக் டைரக்டர் சொன்னார் சின்ன படம். கண்டிப்பாக சின்ன படம் எதை வச்சு சொல்கிறோன்னு தெரியாது. ஆனால் பார்க்குறப்போது வந்து உங்களை மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல படைப்பாக வரும்போது, அது வெற்றி அடையும் போது கண்டிப்பாக அது வேறு லெவலில் பேசப்படும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் வேலை பார்த்த தமன், பாப்பா எல்லோரும் வந்து இந்த பெரிய வெற்றி அடையணும் இந்த படம் அப்படின்னு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் பார்த்ததுனால வந்து இந்த ஆடியோ லான்ச் வரும்போது சும்மா பாராட்ட வேணாம். இந்த மாதிரி பாட்டு பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்ட வேணாம். நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் படம் பார்த்ததுனால சொன்னேன் நான். அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த பாடலாசிரியர் ஒரு சொன்னார், ஒரு ஃபேமிலி விழா, நான் வந்து இங்கே ஒரு ஃபேமிலி ஆகிட்டேன்னு. இதே போல் ஒரு சம்பவம் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு சேலத்தில் படம் எடுத்தார். அந்த படத்தை ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டாங்க, நான் அதுக்கு போயிருந்தேன். படம் வந்து ரொம்ப உண்மையாகவே வந்து மச்சான் வந்து டைரக்டர் ப்ரொடியூசரு, அவர் மாப்பிள்ளை வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை, நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. சின்ன படம் இல்லையா, சின்ன படத்துக்கான எல்லா பிரச்சனைகளும் அப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. அந்த படத்தை ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து இன்னும் நெருக்கமான ஃபேமிலி ஆகிட்டாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த போது தான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குழந்தையோட சேர்ந்து மொத்த ஃபேமிலி படமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப நாள் பழகும்போது இந்த மாதிரி ஃபேமிலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை, நான் அதை சொல்ல வரல. ஒரு கல்யாணம் ஆகிருக்கு இந்த கல்யாணத்தில். தமன் அப்படின்னா நான் அவரோடைய 2 படம், என்னோடய 2 படமும் நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நிஜமாகவே வந்து இந்த ஃபேமிலி மேன் சீரியஸ் வர ஹீரோ மாதிரி அவர் ஃபேமிலி மேனாக ஆகிடுவார். அந்த படத்து டீமோட எல்லாரோடையும் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஈகோ இல்லாமல் பழகக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால்
நாங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து 2015 ஃபஸ்ட்டு படம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இதுக்கப்புறம் கூட இத்தனை வருஷம் நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நாங்கள் ரெகுலராக மீட் பண்ணுறோம். இந்த கொரோனாவில் மட்டும்தான் நாங்கள் மீட் பண்ணல. ரெகுலராக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான நட்பு எங்களுக்குள்ளே இருக்குது. இன்னொரு அதே போல் ஒரு டைரக்டராக நான் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம்னா டக்குன்னு தமன் பண்ணால் இந்த இடம் இந்த கம்ஃபர்டபுளாக இருக்குமே எனக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துடும். ஏன்னா இது ஒரு சும்மா அவர் நம்ம நண்பர்ன்றதுனால நான் பேச மாட்டேன்னு அவருக்கு தெரியும். என்னென்னா அவர்கிட்ட அந்த கம்ஃபர்ட் இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துட்டோன்னா அவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம கொடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கரெக்டான இடத்துல போய் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து அவர் ஒரு பெரிய ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் அவர் டேட் இருக்கிறதுனால எனக்கு ஒரு 3-4 படம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு நடக்கும். அதே போல் ஆரி பிரபுவும் சரி, நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரும் நானும் வந்து 2-3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணோம். கடைசியில் அது கரெக்டாக இன்னும் செட் ஆகாமல் இருக்குது. விரைவில் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட இசையமைப்பாளர் சாய், நான் முதல்ல இந்த படத்தை வந்து அவரோட ஸ்டூடியோவில் தான் நான் முதல்ல பார்த்தேன். அந்த படத்தை பார்த்தபோதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து சிம்பிளாக ஒரு ஹாரர் ஃபிலிமு நல்லாவே இருந்துச்சு. இது அவர் இந்த ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணதில் முக்கியமான காரணம் வந்து ஒரு ப்ரொடியூசர் அசம்பிள் பண்ணலாம், ஒரு டைரக்டர் அசம்பிள் பண்ணலாம். ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணதுன்றது வந்து ரொம்ப ரேரான விஷயம். அந்த கிரெடிட் இவருக்கு தான் போகும் இங்கே வரைக்கும் உட்காந்ததுக்கு. அதே போல் வந்து ஃபஸ்ட்டு அக்கா வந்து இந்த சரி ஓகேங்க, சரி போனால் போட்டு சொல்லிக்கலாங்க. நாங்கள் எப்போ தான் யூத் ஆகுது மரியாதை நிமித்தமான அக்காவுக்கு அவர்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இது எல்லா படத்துலையும் வந்து லைனாக ஆடியோ லான்ச் நடக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாரும் பேசிட்டு போகுதுன்னு கடைசியில் அவசரமாக நான் இந்த பாட்டு பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் ஒரு நன்றிங்க சொல்லி கொடுத்து ஓடி போயிடுவார். பாவம் மியூசிக் டைரக்டருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைமாக வந்து நான் தெரிஞ்சு மியூசிக் டைரக்டர் முதல்ல கூப்பிட்டு அவர் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வச்சதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உங்களுக்கு அக்காவுக்கு நன்றி. பாடி திரும்பியா நான் யூத் ஆகிட்டேன். சரிங்க ஒழுங்கா இதெல்லாம் வருத்தப்படாதீங்கக்கா. என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், இப்போது எம்எல்ஏவாக இருக்கிறாரு, எம்பியாக இருக்கிறார், எம்எம் அப்துல்லான்னு. அவர் எவ்வளோ வயசான இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் மணி, அவர் வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இங்கே நிற்கிற வரைக்கும் வந்து ஒரு ஆர்வ படத்தை எஃபெக்டில் தான் நின்றுட்டுருக்காரு அவர். என்னென்னா இந்த படம் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் படம் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஏதோ வியாபாரம் ஆகிடுச்சு. உண்மையாக சொல்ல போனால் அந்த படம் வியாபாரமாகி அது நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்துக்கு. ஆனால் ஏதோ ஒரு விஷயமா அந்த படத்தில் ஒரு பேய் படம் மாதிரி எப்போ 12 மணி வரும், எப்போ பேய் வரும், இல்லைடா ½ அன் ஹவர் தள்ளி வச்சுறாங்களான்றதில்ல, அந்த மாதிரியே நடக்குது இந்த படத்தில். இல்லையா மணி? அதாவது ஒரு படம் வியாபாரமாகவும் இருக்கும், ஒரு படம் விற்காமல் இருக்கும், ஏதாவது நடக்கும். ஆனால் இந்த படத்துக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது ஏதோ ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அது ஏன்னே தெரியல. அந்த பேய் இன்றைக்கி பிடிக்கிறோம், யாரும் கண்டுபிடிச்சி பிடிக்கிறோம். அந்த பாப்பா மானசி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் போனோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்றாங்க. பேய் படத்தில் நடிச்சுட்டு ஜாலியாக இருந்துச்சுன்ற பேயும் அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ இந்த படம் தியேட்டரில் படம் பார்க்கும்போது ஒரு சின்ன படமாக ஒரு பேய் படமாக உங்களுக்கு வந்து ரெகுலரான ஒரு படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பேய் படங்கள், எத்தனையோ ஆர்ஆர் படங்கள் வாரம் வந்துகிட்ருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேய் படமாக இருக்கும். ஸோ இந்த டீமில் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த படம் மூலமாக எல்லாருமே பெரிய பெரிய லெவலில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு வாழ்த்தி நன்றி நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ண ஃபிலிம் அது. அண்ட் ராஜேந்திர பிரசாத் சார் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு வரல, வேற ஒரு பெரிய படத்தை வந்து தெலுங்கு ரீமேக் வாங்கலான்னு சொல்லி வந்தார். ஸோ அவருக்கு இந்த கதை சொல்லி ரொம்ப பிடிச்சி போய் ஸ்ரீமணி அவர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிளான் பண்ணலான்னு சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ ப்ரொடியூசர் வந்து அதை நான் டேக் ஓவர் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னதுக்கப்புறம் ஒரு பெட்டர் பட்ஜெட்டில் வந்து வீட் பிளான் பண்ணி ஷூட் பண்ணோம் கொடைக்கானலில். பேபி மானஸ்வி, லாரன்ஸ் அண்ட் நாகா, சிங்கமொழி அண்ணன், டோட்டல் குரூ அண்ட் மியாஸ்ரீ அவங்க தான் ஹீரோயினாக பண்ணாங்க. அவங்களால வர முடியல எனக்கு. ஸோ ஒரு மோர் தென் அ ஃபேமிலி, இது எல்லாரோட இன்டெக்ரல் எஃபர்ட். அதாவது ஒரு படத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒருத்தர் 2 பேரோட உழைப்பு இருக்கும். இது அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க.
மெயினாக சினிமோட்டோகிராஃபர் இன்னைக்கு வரல, ராஜதுரை சார் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ட் கொரியோகிராஃபர் அத்தனை பேருமே, அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்க்ரீன் பிளேயில் பண்ண படம். இதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீமணி தான். இந்த மாதிரி ஒரு பிளாட்டை நிறைய ப்ரிமைஸ் பார்த்துருப்போம். ஒரு பேய் வீடு, ஒரு குடும்பத்தோடு போவாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு. இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மட் இது வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த படம் ஃபஸ்ட்டு ஷோ போட்டோம். ஃபர்ஸ்ட் ஷோ போட்ட அன்னைக்கு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அது நம்ம சுந்தர் சார் தான் வாங்கினார். நம்ம படம் ரொம்ப கம்மி பேர் தான் பார்த்தாங்க. இந்த படத்தை பார்த்த அத்தனை பேருமே இந்த படத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, இதில் ஏதாச்சும் ஒரு அவங்க பார்ட் நான் வந்து ஏதோ ஒன்று சேல் பண்ணுறதுக்கோ, டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குறதுக்கோ அத்தனை பேர் முன்னுக்கு வந்தாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஃபிலிம். நான் நடித்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அது. அதுக்கு டோட்டல் கிரெடிட்ஸ் டு த டைரக்டர் அந்த மியூசிக் டைரக்டர். இந்த மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர். ஏன்னா நிறைய அது வந்து விஷுவல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த இம்பேக்ட் உங்களுக்கு ஆழமாக பதிகிறதுக்கு இது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரஹ்மத் தான் இருக்கட்டும் அண்ட் சாய் ப்ரோ, வெரி நைஸ் மேன். என்னோட பெஸ்ட் படி ஆகிட்டார். இந்த டீம் ஐ திங்க் நாங்கள் மேலும் மேலும் சேர்ந்து இந்த படம் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்ததுன்னா ஒரு கண்டிப்பான ஒரு வெற்றி படம் அமையும். தொடர்ந்து நாங்கள் நிறைய படம் பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் லாஸ்ட் மினிட்ல தான் இதை ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது, இந்த ஆடியோ லான்ச். ஏன்னா எல்லோரும் மற்ற ஒர்க்கில் இருந்தாங்க. ஸோ சாரி, ஏன்னா நிறைய பேர் கூப்பிட முடியல. இந்த லாஸ்ட் மினிட் கால் நம்பி லைக் எங்கள் எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணி ஆரி ப்ரோ, மகேஷ், கேபிள் சங்கர் அண்ட் மாறன், பாக்யன் அண்ட் ராஜன் சார், ஜீவன் சார், அசோக் சார், அஹமத் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வந்திருக்க அத்தனை பேருக்குமே ஐம் டோட்லி ஹாப்பி. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். இங்கே ஸ்டேஜில் இந்த டெக்னீஷியன்ஸ் க்ரூ நீங்கள் பாருங்கள், எஸ்பெஷலி லாரன்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராக மாறுவார். It will be one of the best performance. நீங்கள் டேனியல் பாலாஜி எப்படி பார்த்தீங்க, ரகுவரன் சார் எப்படி பார்த்தீங்களோ அந்த லீக்ல நடிச்சிருப்பார் இந்த படத்தை. ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஃபிலிம் சிங்கிள் ஹேண்டட்லி ஒரு ஆக்டர் டேக் ஓவர் பண்ணாருன்னா இந்த படத்தில் வந்து மேஜர் கிரெடிட் கோஸ் டு லாரன்ஸ். அதுக்கப்புறம் பேபி மானஸ்வி, ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து லைக் இட் பி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கவிதா அம்மா சொல்லமா, ஏன்னா அவர் அக்கான்னு கூப்பிட்டாரு. கவிதா மேம்க்கு மனமார்ந்த நன்றிக்கா. பிகாஸ் ஈரோடு மகேஷ் நண்பர் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறதே எவ்வளோ கஷ்டம். அண்ட் நான் பல வருடங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து நம்ம 10 ரூபா டிக்கெட் நண்பர்கள் எவ்வளோ ஆக்சுவலி கஷ்டப்பட்டு இப்படி பார்க்குறாங்கங்கிற விஷயத்தை இன்றைக்கி ஆஃப்டர் வெரி லாங் டைம் உணர்ந்தேன். அண்ட் அங்கேருந்து பின்னாடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரோல் அங்கேருந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. அதே போல் இங்கே இந்த மேடையில் உட்காந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. தமன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட். லாரன்ஸ், சிவம் நம்ம பேசுகிறோம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வென் நான் வந்தோடனே அவரை கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் அவர்கிட்ட சொன்ன நண்பா, நான் படத்தை இன்னும் பார்க்கல, பட் சம்மன் ஹட் சீன் த ஃபில்ம் அண்ட் உன்னோட ஒர்க்கை ரொம்ப பாராட்டினாங்க. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அது இந்த ஸ்டேஜில் பல பேரோட நல்ல உள்ளம் அதை பிரதிபலிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பா. காட் பிளஸ் யூ பிரதர். காட் பிளஸ் யூ அண்ட் மோர் பவர் டு யூ. அண்ட் என்னை விழாக்கு கூப்பிட்டது வாஸ் ஒன் மிஸ்டர் ஜி சுந்தர், கோபால் சுந்தர் அவர்கள். அவரை நேரில் இன்றைக்கி தான் சந்திக்கிறேன். ஃபோனில் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்பில் இருப்போம். அண்ட் மகிழ்ச்சி என்னென்னா, ஆஃப்டர் லாங் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகேஷ் அகைன் சொன்ன மாதிரி இந்த தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ஜனரஞ்சகமாக ஆடியன்ஸஸ் ஆர் கம்மிங். ஒரு நல்ல படைப்பு வந்ததுன்னா அதுக்கு ப்ராப்பரான அங்கீகாரமும் கொடுக்குற தன்மை நம்ம ஆடியன்ஸஸ்ட்டு இருக்குது. அண்ட் ஐம் ரியலி கிளாட். ஒரு டாக்டர்லேருந்து ஆரம்பித்தது பெரிய படங்கள், சின்ன படங்கள். டுடே வென் மாநாடு இஸ் டூயிங் வெல், இவ்வளோ மழைக்கு மத்தியில் வென் பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் ஃப்ளாக்கிங் த தியேட்டர்ஸ், நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். பிகாஸ் இருட்டில் உட்காந்து உங்களோட வாழ்க்கையோட இந்த ரெண்டு மணி நேரம் 2.25 மணி நேரம் செலுத்தலான்னு நீங்கள் டிசைட் பண்ணி பல பேரோட வாழ்க்கையில் பிரகாசம் கொண்டு வரீங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஆஸ் ஆடியன்ஸஸ். கோபால் சுந்தர் சார், இன்ஃபேக்ட் கண்மணி இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோட குட்டி மகாலட்சுமி இந்த ப்ரொடியூசருக்கு, இந்த டீமுக்கு நிறைய லக்ஷ்மி சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
The title is based on the little child, and அவள் மெச்சோர்டாக இப்போ இவ்வளோ அழகாக நம்ம முன்னாடி இன்றைக்கி பேசுகிறா. ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம் ஃபார் த மூவி டு கெட் ரெடி அண்ட் ஃபைனலி ரீச் இந்த தருணத்துக்கு. பிகாஸ் கோபால் சுந்தர் சார் நடுவில் பண்ணி ஷேர் த ட்ரெய்லர், சில ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அசோக் இதோட பிஸ்னஸோட மூமெண்ட்டுக்கு நீங்களும் என்ன ஹீ ட்ரைட் இஸ் பெஸ்ட். ராஜேந்தர் சார் இன்றைக்கி தான் நான் சீயிங் ஹம் நேரில், பட் கோபால் சுந்தர் சார் தான் எனக்கு அறிமுகமாக இருந்தார். அண்ட் லிட்டரலி ஃபார் அ மாடரேட் பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு அழுத்தமான நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு கதைக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. ஐ திங்க் இது பல ஷோஸும் போட்டு ஐ திங்க் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போடுறாங்க, பயர்ஸ்க்கு போடுறாங்க, பிஸ்னஸ்க்கு ஒரு ஷோவெல்லாம் போட்டு வந்தாம் பார்த்தாம் பாராட்டினா ரிப்பீட்டு, வந்தாம் பார்த்தாம் பாராட்டினா ரிப்பீட்டு, வந்தாம் பார்த்தாம் பாராட்டினா ரிப்பீட்டு. நிறைய பேர் வந்தாம் பார்த்தாம் பாராட்டு அப்பீட் ஆகிடுது. பிஸ்னஸ் பேசலையே தலைவா, அந்த ஸ்டேஜில் ஒரு படம் போராடுது. பட் டிஸ்பைட் தட் when it has reached this stage and கடவுள் அனுகிரகத்தில் ரிலீஸஸ் நடந்து திரையிலையும் சரி பல பேரலல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஓடிடி பல விஷயங்கள் இன்றைக்கி அமையிறப்ப ஐ விஷ் மனசார டு தி என்டையர் டீம், தி க்ரூ, தி ஆக்டர்ஸ், எவ்ரிபடி பார்ட் ஆஃப் த டீம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பிரார்த்தனைகள் that this film should reach an audience in good light. All the very best and God bless all of you. Nice to see a lot of known friends, எவ்ரிபடி ஃபார் தட் மேட்டர். ஒரு சில பேரை மிஸ் பண்ணிட்டேன்னா வேறு என் பேரே மேடில் கூப்பிட்றவங்க மிஸ் பண்ணாமல் கடைசியில் கூப்பிட்டதுக்கு நன்றி சிஸ்டர். லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர். சந்தோஷமாக ஆரோக்கியமாக எல்லோரும் இருப்போம். கண்மணி, ஆல் தி வெரி பெஸ்ட் தி என்டையர் டீம். காட் பிளஸ். தேங்க்யூ. எங்கள் அலைப்பயத்து இந்த காலையில் பயங்கர டிராஃபிக்கு, மழை எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. எல்லாருக்கும் நன்றி. ராஜன் சார் ரொம்ப நன்றி. ஆதி ப்ரோ, கேபிள் சிங்கர் சார், மகேஷ் ப்ரோ, எல்லாருக்கும் நன்றி. ஜீவன் சார் நன்றி. ஆமாம் கூப்பிடலாம் சார், கண்டிப்பாக கூப்பிடலாம். ஆமாம், இந்த படம் தமன் ப்ரோ சொன்ன மாதிரி சின்ன படமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எல்லாரோட உழைப்பில் இது ஒரு பெரிய படம் அப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு டேரக்டர் மட்டும் ஒரு படத்தை இழுத்துக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே இழுத்தாங்க, அதுதான் 100% உண்மை. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர், ஓகே சார், ப்ரொடியூசரும் அதுக்காக ரொம்ப ஒத்துழைச்சார். இந்த படம் மொதல் ஷோ போட்ட உடனேவும் பிஸ்னஸ் ஆச்சு. எந்த அளவுக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு ராஜேந்திர பிரசாத் சார் வந்து ஹெல்ப்பாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்தை வாங்கி ஒரே மனுஷனாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கொரோனா காலகட்டத்துலேயும் சரி எல்லா நேரத்துலேயும் சரி இந்த படத்தை பெருசாக கொண்டு போகணுன்னு சொல்லி கண்மணி ஒரு படமாக தான் வாங்கினார். ஆனால் இப்போ அதை 3 ஆக்கி வச்சுருக்காரு. தெலுங்கில் கல்பனா, ஹிந்தியில் காஜல், பேபி காஜல் அப்படின்னு சொல்லி 3ஆக மாற்றி வச்சுருக்காரு. படம் வாங்கினோன்னு என்ன சார் ரிலீஸ் பண்ணலாம் சார், ஏன் சார் நான் அனுத்திட்டு இருந்தேன். ஒரு டேரக்டர் எல்லாருக்கும் அதானே இருக்கும், எப்படா பிரசவம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தானே, அந்த மாதிரி தான் கேட்டுகிட்டே இருந்தேன். அவர் சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. கடைசியில் ஒரு நாள் கூப்பிட்டு ஷோ காமிச்சார் ஹிந்தி படத்தை. நான் பார்த்துட்டு என்ன சார் இது நம்ம படம், ஆமாம் சார் ஹிந்தி வேறு மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சார். ரெண்டுமே வேறு மாதிரி. ஏன்னா ஒரு 3 மாதம் இடையில ஆளை காணா, நாங்கள் எல்லாருமே டீமே தேடிட்டு இருந்தோம், எங்கடா அவர் ஆளையே காணா, ஃபோன் எடுத்தால் இந்த வரேங்கிறாரு அப்படின்னு. பார்த்தா பாம்பேயில் போய் உட்காந்து அங்கே ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த படத்தை காமிச்சு எல்லாமே இதுக்கேற்ற மாதிரி லிப்ஸாங் சிங் பண்ணுற மாதிரி எல்லாமே எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டரை பிடிச்சி அவரே எல்லா வேலையும் பார்த்துட்டார். ஸோ 1 3 ஆக்கி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல இந்த விழாவிலேருந்து இந்த படத்தை அடுத்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எல்லாமே அவரோட உழைப்பு. தேங்க்யூ சுந்தர் சார். எல்லா விஷயமும் இது நடக்கிறது உங்களால தான். இதே மாதிரி இந்த படம் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கிட்டையும் போய் சேரணுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். மறண்ண அதே போல் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னோட என்டையர் டீம் கொடைக்கானலில் ஷூட்டு -டிகிரியில் போயிட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். முக்கியமாக நன்றி சொல்லணும், தெரியும் ஒரே ஒரு நிமிஷம். தமன் ப்ரோவாக இருக்கட்டும், மியாஸ்ரீ அவங்க வரல, அங்கே அதிகமாக மழை இருக்குது அப்படின்னு சொல்லி கேரளாவிலேருந்து வரல அவங்க. பாப்பாவாக இருக்கட்டும், சிவம் ப்ரோவாக இருக்கட்டும், சரவணன், சந்தோஷ் சரவணன் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது படம் வரும்போது தெரியும், சாதாரணமாக பண்ணலாம் வரும். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு முதல் காரணம், இந்த படம் அமைஞ்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதல் காரணம் சாய் ப்ரோ தான். ராஜேந்திர பிரசாத் சாரை அறிமுகப்படுத்தினது சாய் ப்ரோ தான். ஏன்னா அந்த கதை கேட்டார், ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் போய் மாட்டிட வேண்டாம், இருங்க நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். உண்மையிலேயும் அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லணும்,
உங்களுக்கும் நன்றி ப்ரோ. பாப்பாவுக்கு நிறைய சொல்லணும். ஏன்னா இப்போ என் பிள்ளைய நைட்டு ஒரு 2 மணிக்கு எழுப்பி நடிக்கணும் அப்படின்னா சத்தியமாக நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நான் கொட்டாச்சி ப்ரோக்கு தான் சொல்லணும். ஏன்னா டே அண்ட் நைட்டு ஷூட் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பட்ஜெட்டில் முடிக்கணும்னா அதுக்குள்ளே முடிச்சே ஆகணும். அது முழு பொறுப்பு என்னுடையது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக எனக்கு எல்லாருமே ஒத்துழைச்சாங்க. அது இல்லாட்டினா அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் ஷூட்டு, ஒரு முக்கியமான சீனு நைட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி 2 நாளுமே அவள் சரியாக தூங்கவே இல்லை பாப்பா. ஒரு 1:45 இருக்கும் அந்த சீன் போயிட்டுருக்கு. சரி பாப்பாவை கூப்பிட்டு அந்த ஷாட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். போய் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. கொட்டாச்சி ப்ரோவும் நான் தூங்கிட்டு இருந்தார். கதவை திறந்து உள்ளே போயிட்டேன். அப்புறம் பார்த்து யோசிச்சுட்டு சரி வேண்டாம் நம்ம நாளைக்கு கூட பார்த்துக்கலாம்னு சொல்லி திரும்பினேன். கொட்டாச்சி ப்ரோ எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சிட்டு என்ன ப்ரோ அப்படின்னாரு. இல்லை ப்ரோ சும்மா இல்லை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாரு. இல்லை இந்த சீன் எடுக்கணும் ப்ரோ, நீங்கள் போய் ரெடி பண்ணுங்க ப்ரோ, நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அந்த 2 மணிக்கு -டிகிரி குளிரில் கொடைக்கானலில் அந்த பொண்ணுக்கு மூஞ்சியை கழுவி விட்டு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு ஷாட் எடுக்க வச்சார். இது சத்தியமாக என் பொண்ணை நான் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தா கூட முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை. அதுக்கு கொட்டாச்சி ப்ரோவுக்கு மிகப்பெரிய நன்றி. பாப்பாவுக்கும் நன்றி. வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. டைம் ஆகிட்டுருக்கிறதுனால எதாவது முடிச்சுக்கிறேன். இது போக எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சப்போர்ட் வேணும். எனக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னோடய மனைவி. இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முழு சப்போர்ட். நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம் ஏன்னா அப்பா அம்மா சினிமான்னு சொன்னோடனே காலில் வெளுன்னு வெளுத்து வீட்டில் உட்காரான்ட்டாங்க. ஆனால் சினிமாஸை விடலை. ஓடி வந்து இங்கேயே ஒரு 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப ஃபேமிலி சுச்சுவேஷன் போயாச்சு. 4 வருஷம் கழித்து அவங்க மேரேஜ் பண்ணேன். அவங்க கொடுத்த ஊக்கம் மட்டும்தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. Namaste all of you. I am a producer. My name is Ryan Prasad. I don't know Tamil. Just their money. He is coming and told me story. Kanmani Papa. Okay, I will agree. But I don't know Tamil. How to enter. I will do everything. And Sai, you come Sai. These both are encouraging me. You are going to Hyderabad, that is very expensive there. We are in Madras, it is a little more cost is very less compared to the production to Hyderabad. You have to do the film and they are encouraging me, these both. Thank you. And again, Kaman sir also, they are giving very good cooperation. Kaman sir, please. He is giving very good cooperation. He is not asking more remuneration also. I will do for your film. Actually, he is very good man, Taman sir. He is wonderful and nice. And Mr. Shivam, very Shivam. Shivam is doing very well job. Because I am telling him, you tell me 2 dialogues in Kanmani Papa. No, he is very good talent. In the film of Kanmani, after you seen that film, you have to understand how he is maintained the come and talk to two dialects. 2 dialects, any dialects in the film. கண்மணி இப்படி தான் கூப்பிடுவேன் படத்தில். Kanmani Papa, please come. She is also acting very nicely. Can anybody out there